Welcome to Future Vision Study Center. இந்த 2025ல PGTRB எக்ஸாமுக்காக நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்புகள், இந்த மாதிரி வகுப்புகள் மூலிமா படிச்சுட்டு இருக்க மாணவர்களுடைய மத்தியில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ்டு இருக்கும். நம்ம நேரடி வகுப்பில் படித்தோம்னா சக்ஸஸ் பண்ண முடியுமா, இல்லை ஆன்லைனில் படித்தோம்னா சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. அதாவது விச் இஸ் ரைட் ஃபார் யூ, நமக்கு தேவையானது என்ன, உங்களுக்கு தேவையானது என்ன, ஆன்லைன் கிளாஸா லைவ் கிளாஸா. இப்போ ஆன்லைன் கிளாஸ், லைவ் கிளாஸ் எதில் படித்தா ஈஸியாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ கிளிப்ஸாக நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு சின்ன சர்வே கொடுக்குறோம். அதாவது ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, இது பிஜிடிஆர்பிக்காக படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கான சின்ன ஒரு மோட்டிவேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். டைரக்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், லைவாக ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுப்பாங்க, டைரக்டாக கிளாஸ் நடத்தி டிஸ்கஷன் கொடுக்க போகிறாங்க, ஃபேக்கல்ட்டி அவங்க முன்னாடியே இருக்க போகிறாங்க. கம்பேர் டு யுவர் டெஸ்ட் மார்க், அதாவது நம்மளுடைய மார்க்கை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிளாஸில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் மார்க்கையும் அடுத்தவங்களோட அப்பவே லைவ் டிஸ்கஷன் பண்ணலாம். ரைட் கொஸ்டின், ராங் கொஸ்டின்ஸ், என் டவுட்டில் எதுக்கு மனசில் எதுக்கு இந்த டவுட் வந்தாலும் உடனே கேட்க முடியும். அடுத்தது ரெகுலராக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம இந்த ஆஃப்லைன் கிளாஸை கொண்டு போகிறோம் பொதுவாக. அடுத்தது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெக்கார்டட் கிளாஸாக படிப்போம், இல்லைன்னா லைவாக ஃபேக்கல்ட்டி வச்சு ஜூம் கிளாஸாக படிப்போம். அதுலேயும் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். அடுத்தது உங்கள் மார்க்கையும் டெஸ்ட் மார்க்கையும் நீங்கள் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ரெகுலராக ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நாம் லைவாக படிக்கிறோம், பட் இருந்தாலும் ஆன்லைன் மாணவர்கள் அவங்க விருப்பப்பட்ட நேரத்தில் படிப்பாங்க. ஸோ அவங்க அதிகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பாங்க. அவங்களுக்கு ஜூம் கிளாஸில் டவுட் டிஸ்கஷன் நல்லாவே கிடைக்கும். டெஸ்ட்டு விருப்பப்பட்ட நேரத்தில் எழுதலாம். நமக்கு அந்த பர்டிகுலர் டைமில் தான் கிளாஸ் கிடைக்கும். அந்த டைமில் வர முடியாமல் போயிடுச்சு கிளாஸ்க்குன்னா எல்லாமே மிஸ் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி இந்த ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோட இப்படி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுவாங்க தெரியுங்களா? நமக்கு லைவ் கிளாஸ் நேரடியாக ஃபேக்கல்ட்டி பார்க்க முடியல, நமக்கு டவுட் இருக்கிறது அப்போவே கேட்க முடியல, நம்ம டெஸ்ட் எழுதி பக்கத்தில் இருக்கவங்களோட டிஸ்கஷன் பண்ண முடியல. ஓகே, நமக்கு நேரடியாக ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே லாஜிக்கான ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ ஆஃப்லைனா இருக்கட்டும் ஆன்லைனா இருக்கட்டும் படிக்கிறவங்க அத்தனை பேருமே வெற்றி பெற்று வேலைக்கு போயிடுறாங்களா அப்படின்னா இல்லை. அப்ப இந்த ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணனா ஜெயிக்கிறாங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா ஜெயிக்கிறாங்க, இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதை பத்தி தான் நம்ம இப்ப கிளியரா பார்க்க போறோம். நான் ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் சரிங்க, ஆஃப்லைன் கிளாஸா இருந்தாலும் சரிங்க, சிலபஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. பட் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் இங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க, அவர் ஆன்லைன் மாணவரா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃப்லைன் மாணவரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இலக்க நிர்ணயிச்சுக்கிட்டு படிக்கிறாங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏன் டிஆர்பி படிக்கிறேன், எதுக்காக டிஆர்பி படிக்கிறேன், நான் படிச்சா என்ன நன்மை, எனக்கு என்ன நன்மை, என்னுடைய சொசைட்டிக்கு என்ன நன்மை, என்னுடைய சேலரி எவ்வளவு, நான் எந்த மாதிரி லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சக்சஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளானிங் இருக்கு அவங்க கிட்ட. இப்போ நாம படிக்க வந்த காலத்துல இருந்து தேர்வுக்கு எவ்வளவு காலம் இருக்கும், எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, மேஜர் என்ன, சைக்காலஜி என்ன, ஜிகே என்ன, தமிழ் தகுதி தேர்வு என்ன, இதை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. இதை முடிக்க முடியுமான்னு திங்க் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்களா? இல்ல, தோத்துருவாங்க. இதை எப்படி முடிக்கலாம், அப்ப ஒரு நாளைக்கு எப்படி படிக்கணும், எத்தனை மணி நேரங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும், டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கிறாங்க இல்லையா, அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க சார். அடுத்தது தொடர் முயற்சி. அதாவது என்ன சொல்றேன்னா, நான் நல்லா படிப்பேங்க, ஆனா ஏதாவது ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்னால ஒரு வாரம் கேப் விட்டுருவேன், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு படிப்பேன், அப்புறம் ஒரு மாசம் படிப்பேன், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருவேன். இந்த மாதிரி இருக்கும் மாணவர்கள் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க சார். அந்த தொடர் முயற்சி, கேப்பே விடாம படிச்சுட்டே இருக்கணும், அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது விடாமுயற்சி. இப்போ விடாமுயற்சி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, நான் படிக்கிறேன் சார், மறந்துடுது, டெஸ்ட் வைக்கிறாங்க, எழுதுறேன், மறந்துடுது, மார்க் கம்மியா இருக்கு.
அடுத்தது படிச்சதை திரும்ப ஒருத்தர் ரீகால் பண்ணும் பொழுது ரொம்ப டைம் எடுத்துக்குது. என் கூட இருக்க மாணவர்களுடைய மார்க்கோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை குறையுது. அப்படி இருக்கவே கூடாது. அப்போ அந்த விடாமுயற்சிங்கிறது என்ன தெரியுங்களா, மன உறுதி குறையாம பார்த்துக்கணும். எனக்கு படிச்சது மறக்குதா, பரவாயில்ல, நான் மறுபடியும் படிக்கிறேன். நான் படிச்ச டெஸ்ட்ல எழுதுற டெஸ்ட்ல மார்க் குறைவாகுதா, நான் மறுபடியும் அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கிறேன். நான் வெற்றி பெறும் வரை விடவே மாட்டேன். என்னுடைய முயற்சிகள் வேண்டாம், அடுத்தடுத்த டைமுக்கு அப்டேட் ஆகலாம். ஆனால் நான் முயற்சி பண்றது எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் இந்த அட்டம்ப்ட்ல ஜெயிக்க முடியலையா சார், அடுத்த அட்டம்ப்ட்ல ஜெயிப்பேன் சார். அடுத்த அட்டம்ப்ட்ல ஜெயிக்க முடியாது சார், அதுக்கு அடுத்த அட்டம்ப்ட்ல ஜெயிப்பேன் சார். ஜெயிச்சே தீருவேன்னு நினைச்சேன் விடாமுயற்சியோட டார்கெட் பண்ணி படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி படிச்சிருவாங்க, வின் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க சார். அப்ப அந்த மாதிரி விடாமுயற்சியோட இருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறாங்க. வைராக்கியம் சார், வைராக்கியம்ங்கிறது எப்படின்னா, நான் வந்து சோர்வு எடுக்கும் சார். நான் படிக்கும்போது சம்டைம்ஸ் எனக்கே ஒரு மாதிரி டல் ஆயிடும். அப்ப நான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு படிக்காம விட்டுருவேன். அப்புறம் என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். அப்ப காரணம் சொல்ல ஆரம்பிப்பேன். நான் அந்த ரீசன் சார், இந்த ரீசன் சார் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்ல ஆரம்பிப்பேன். அப்படி இருக்கவே கூடாது. வைராகிங்கிறது என்ன தெரியுங்களா, என்ன நடந்தாலும் அது ஒரு பார்ட்டு, நான் படிக்கிறது ஒரு பார்ட்டு. என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய சுற்றுப்புறத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதில் நான் கலந்துருக்கேன், அது ஒரு பார்ட்டு. அதே அப்புறம் நான் படிக்க போறேன், அது ஒரு பார்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் நடக்குது, அது ஒரு பார்ட்டு, நான் படிக்கிறது ஒரு பார்ட். நான் எப்படி வந்து காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியாகி ஒர்க்கு போறனோ அதே மாதிரி படிக்கிறதும் ஒரு ரோல் அப்படின்னு நினைச்சு வைராக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க. அடுத்தது தன்னம்பிக்கை. எந்த சூழ்நிலையும் என்னால் முடியும், எந்த இடத்துல போனாலும் சரி, நான் சறுக்கிட்டு வந்தாலும் மறுபடியும் என்னால் எழுந்து ஓட முடியும். நான் விழுந்தே கிடப்பதற்கு யானை இல்ல, குதிரை விழுந்தவுடன் எழுந்து ஓடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள், தன்னம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் வெற்றி பெறாங்க. அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன். எனக்கு யாராவது ஒருத்தர் உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். டெய்லியும் கிளாஸ் ரூம்ல ஒரு சார் வந்து பேசணும், ஆன்லைன்ல ஒரு சார் வந்து பேசணும், அப்பதான் என்னால படிக்க முடியும். நீங்க நான் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறவே முடியாது. வேலை எனக்கு வேணும். அப்ப மன உறுதி, வைராக்கியம், திட்டமிடல், இலக்கு, தொடர் முயற்சி எல்லாம் எனக்கு இருக்கணும். எனக்கு வழிகாட்டுபவர்கள் வழிகாட்டி மட்டுமே, அவர்கள் எனக்காக படிக்க முடியாது. அப்ப என்னுடைய தேவைக்கு நான் ஓடியே தீருவேன்னு நினைச்சு ஒரு எனர்ஜெட்டிக்கா படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாணவர்கள் தனக்குத்தானே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க சார். டெய்லியும் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணணும் சார். எடுத்த உடனே 10 மணி நேரம் படிக்க முடியாது, ஆனா எடுத்த உடனே ஒரு 2 மணி நேரம் கேப் விடாம படிக்கலாம். அப்புறம் ஒரு 3 மணி நேரம், அப்புறம் 4 மணி நேரம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதுல எந்த மாற்றமே கிடையாது. 100% அவங்க கவர்மெண்ட் டீச்சர். இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களால மட்டுமே வெற்றி பெற முடியும். இது மாதிரி தான் நாங்க ட்ரெயின் பண்றோம். வெற்றி பெற்று ஸ்டேட் டாப்பர் ஆன அத்தனை மாணவர்களும் இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஓகே, வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்வு எளிமை, வெற்றி பெறாதவர்களுக்கு தேர்வு கடினம். அப்ப ஆன்லைன்ல படிச்ச நேரடியில படிச்சங்கிறது விஷயம் இல்லைங்க. நீங்க படிச்சீங்களா, எவ்வளவு நேரம் படிச்சீங்க, எப்படி படிச்சீங்க அப்படிங்கிறது தான் சார் முக்கியம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சி மையத்துல ஆன்லைன் வகுப்புகள், அடுத்தது நேரடி வகுப்புகள், அடுத்தது ஆன்லைன் வகுப்புகள், நேரடி வகுப்புகள், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச்னு எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சார். இந்த மாதிரி பிஜிடிஆர்பி மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம பயிற்சி மையத்தில் வகுப்பு நடக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக பிஜிடிஆர்பியில் பெரிய டாப் ரிசல்ட் எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அட்மிஷன் பண்ணணும், கிளாஸ் நாங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணும், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதில் நம்ம பயிற்சி மையத்தில் மேஜர் மட்டும் இல்லாமல், சரிங்களா, மேஜர் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி எடுக்கிறோம், ஜிகே எடுக்கிறோம், தமிழ் தகுதி தேர்வு எடுக்கிறோம். என்னென்ன மேஜர் கிளாஸ் எடுக்கிறோம்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ்னு 5 மேஜருக்கு இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு. விரைவில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி இந்த மேஜருக்கு நியூ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வகுப்புகளை ஜாயின் பண்ணி நீங்கள் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க சார். நம்மளுடைய பயிற்சி மையம் உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக நல்ல சப்போர்ட்டிவ் பண்ணும். நிறைய சாதனைகள் நம்ம மாணவர்களை வந்து பண்ண வச்சு அவங்க லைஃப்பை வந்து மாற்றிருக்கோம். அதே போல் இந்த டிஆர்பியிலும் உங்களை எங்களால் வெற்றி பெற வைக்க முடியும். ஆன்லைன் வகுப்பு சிறந்ததா,
நேரடி வகுப்பு சிறந்ததான்னா படிக்கக்கூடிய மாணவர்களே சிறந்தவர்கள். எந்த வகுப்பை எப்படி பார்க்கறாங்க, என்ன மாதிரி உழைப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த வகுப்பு சிறந்தது. ஆன்லைன் வகுப்பில் படிக்கும் அனைவரும் வெற்றி பெறுவதில்லை, நேரடி வகுப்பில் படிக்கும் அனைவரும் வெற்றி பெறுவதில்லை. தொடர்ந்து தன்னுடைய இலக்கை நோக்கி படித்துக் கொண்டே இருப்ப மாணவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். அந்த மாதிரி நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். Wish you all the best. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.